அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் போட்டுக்கிட்டு வரோம். அந்த வகையில் நேற்று மேசராசியை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ரிஷபராசியை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சியானது 14/5/2025 வருஷம் 10:37 இரவில் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் ரிஷபத்திலிருந்து மிருகசீரிடம் 3ஆம் பாதமான மிதுனத்தை நோக்கி குரு பகவான் புதனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ரிஷபராசிக்கு அவர் எந்தெந்த வீட்டை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும், அதன் பிறகு 8ஆம் இடத்தையும், அதன் பிறகு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். புரியுதுங்களா? சரி, ரிஷபராசிக்கு 2ஆவது இடத்துக்கு வர்றார். ராசிக்கு அவர் 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. சரிங்களா? லேசில் பணம் தரல அப்படின்னாலும் அவர் தான் பெரிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி. 8ஆம் இடங்கிறது சொந்த தொழில், சொந்த ஊரில் உங்களுக்கு லாபத்தை தராமல் வெளியூரில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு இயற்கையிலே செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி ஒரு மறைமுகமான தனலாபத்தை தரக்கூடிய கிரகமும் இந்த ரிஷபராசிக்கு நம்ம குரு பகவான் தான். சரி, அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ மிதுனத்திலிருந்து எந்த மாதிரி பலன் பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. மிதுனம் ரிஷபராசிக்கு 2ஆவது இடம். இந்த 2ஆவது இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தனம், குடும்பம், வாக்கு, நடத்தை சார்ந்த விஷயங்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு, பல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு, முகத்தில் ஏதாவது அந்த ஸ்கின் அலர்ஜி மற்ற விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு காலம். இது எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு நல்லதே செய்ய போகிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடம் சுபிச்சமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு நிறைய தரப்போகிறாரு. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைச்சு தரப்போகிறாரு. குடும்பம் அமைஞ்சு பிரிஞ்சு இருந்தவங்க சேர போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியல, வாங்கின பணத்தை கட்ட முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, அவரின் பார்வை 6ஆம் இடத்திற்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 6க்கும் 8க்கும் அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கும் அவர் கொள்ளுது. 6ஆம் இடம்னா என்ன? நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, இதை சார்ந்த வேலை, இதை சார்ந்த ஒரு அமைப்புகளை தரக்கூடிய இடம் அர்த்தம். அப்போது நல்லா தெரிஞ்சுங்க, நோய் எது இருந்தால் அது கட்டுக்குள்ளார இருக்கும். எதிரி இருந்தால் அவன் உங்களுக்கு முன்னாடி வாலாட்ட முடியாது. சரிங்களா? கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வம்பு வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி வந்துச்சோ அப்படி உங்களை விட்டு போயிடும், அல்லது உங்களுக்கு பாதகமாக முடியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு பார்ப்போம். 8ஆம் இடங்கிறது என்னங்க சார்? ஆயில், கண்டம், மரண பயம், பயம். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், மனைவி குடும்பத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை சொல்கிறது, இது எல்லாமே 8ஆம் இடம். சரி, இந்த 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை விழுது இல்லைங்களா தனுசுல. அப்போது என்ன மாதிரி ரிஷபராசிக்கு பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடங்கிறது மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து, பயத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃபை தரும். அதே மாதிரி இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையை மாற்றி இனி பயம் இல்லாமல் தைரியமாக ஒரு அசால்ட்டு துணிச்சலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, மனைவி குடும்பத்துக்கு நமக்கும் ஒரு ஒற்றுமை, இதெல்லாமே தரும். நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தூர தேசத்தில் போய் வருமானம் ஈட்டுறவங்களுக்கு இது நல்ல ஒரு சிறந்த ஒரு காலமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 9ஆம் பார்வையாக அவர் எந்த வீட்டை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பத்தை பார்ப்பார். கும்பம் வந்து ரிஷபராசிக்கு 10ஆவது இடம். இது வரைக்கும் தொழில் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் அமையும். சரிங்களா? தொழில் அமையும். மாமியாருக்கும் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு மாமியாருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணக்கெல்லாம் மாறி அதெல்லாம் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, டைமுக்கு சாப்பிடலாம். ஓகேங்களா? உயர் ரக சாப்பாடுகள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை தரும். வேலையில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை தரும். சொந்த தொழில் நடத்துகிறவங்களுக்கு இந்த பாதிப்பு நல்லா இருக்கும். கலைத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப எளிதில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கோபுர தரிசனங்கள் இவங்க அதிகமாக பார்க்க குரு பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு 100% நல்ல பலன்களை வந்து தரும். நான் மீண்டும் சொல்கிறேன்,
யார் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் புதன் மிதுனத்திலேயோ துலாத்திலையும் தனுசுலையும் கும்பத்திலையும் இருக்கும், இந்த 4 வீட்டில் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை புதனின் காரகத்துவத்தின் வழியாகவும் புதனின் ஆதிபத்தியத்தின் வழியாகவும் குரு பகவான் தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை சொல்லி ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன் கிட்டத்தட்ட உங்களுடைய அமைப்புக்கு ஒரு 65% உங்களுக்கும் நல்ல பலன், 65%லிருந்து 80% வரைக்குமே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 80% வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை தரும்னு சொல்லி அழகான இந்த குரு பெயர்ச்சி பலனில் ரிஷபராசிக்கான பலனை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.